Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு கிராண்டான அவுட்லுக் இருக்கிற ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் sugar beads, thilagam shape stone green color and round shape stone, then stone chain. இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த டிசைனை வந்து மேக் பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிற நீடில் நம்பர் வந்து 10. ஸோ இது வந்து ZOC நீடில் அப்படின்னு நீங்க வந்து மார்க்கெட்ல கேட்டா ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இடத்துல இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே ஸ்டோனை ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் ஸ்டோனில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பிளெயினாக நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹோல்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து அதிகமாக ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனுக்கு மொத்தமாக எந்த அளவுக்கு சுகர் பீட்ஸ் வேணுமோ அதை அட்டன் டைமில் எடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து நம்ம நீடில் வந்து வெளியே எடுத்துருப்போமோ தென் மொத்தமாக எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் அதே இடத்துல நீடிலையும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்டன் டைமில் எடுத்து நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. 2 பீட்ஸ் இல்லைனா வந்து 5 or 6 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். 4 or 5 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ தேவையோ அந்த பீட்ஸை எடுத்துட்டு நீங்கள் 4 or 5 பீட்ஸுக்கு வந்து சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பீட்ஸ் பர்ஃபெக்டாக ஃபேப்ரிக்கோட வந்து பிளேஸ் ஆகும். ஸோ சைட் ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சைட் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை இதுக்கு செகண்ட் லேயராக இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தென் திருப்பி ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸ்டோன் செயின் வந்து 3 சைஸஸில் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். பிக் சைஸ், ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்மால் சைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்டோன் செயின் நல்லா எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் சைஸோ இல்லை பிக் சைஸோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்லும் வந்து சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது கீழே விழுது அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டோன் செயினுக்குமே இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி சுகர் பீட்ஸ் லேயர், ஸ்டோன் செயின் லேயர் அந்த மாதிரியே கொடுத்து நம்ம வந்து ஒரு 3 செட்ஸ் ஆஃப் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்படின்னா மொத்தம் 6 லேயர் இருக்கும், 3 செட் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுக்கு தேர்ட் லேயரா திருப்பி சுகர் பீட்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து திருப்பி அட்டன் டைம்ல எடுத்து நீங்க இன்சர்ட் பண்ணி சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து 6 லேயருமே ஃபார்ம் பண்ண போறோம் ஆல்டர்னேட்டிவா. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் சைட் ஸ்டிச்சஸ் எந்த மாதிரி கொடுக்கணும், எந்த மாதிரி பீட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும். நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப டைட்டாக பீட்ஸை வந்து ஃபேப்ரிக்கோட வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து வராது, இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இதுக்கு 4th லேயராக திருப்பி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணி ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கும் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க.
ஸோ அகெயின் நீங்கள் வந்து திருப்பி ஆல்டர்னேட்டிவாக 6 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டிசைனோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக சுகர் பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸ் ரொம்ப ஹெவியாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பால் செயின் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நம்ம பால் செயின் வச்சு நிறையா வீடியோஸ் பார்த்தனால தான் இந்த இடத்துக்கு நான் சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் லேயராக ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கேப் இருக்கிற மாதிரி. ஸோ சென்டரில் வந்து நான் கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை செலக்ட் பண்ணியிருக்கனால தான் இதுக்கு லாஸ்ட் லேயராகவும் கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரியே ஸ்டோனை கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஸ்டோன் கிடைக்காம பிளெயினாக ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுவும் வந்து பிளெயினான ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா வந்து ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு லுக் கிடைக்காது. சென்டரில் எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து எந்த மாதிரி எஃபெக்டில் ஒரு ஸ்டோன் வாங்குறீங்களோ அதே எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து அனதர் ஸ்டோனையும் வாங்கணும். ஸோ நான் வந்து ரெண்டுமே கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கும் நம்ம வந்து பீட்ஸே கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு நம்ம ஜர்தோசி ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் சுகர் பீட்ஸ் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இங்கே பால் செயின் யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல நான் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் நான் வந்து பீட்ஸ் தான் கொடுக்குறேன். பால் செயின் யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக பெண்ட் ஆகாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப அதிகமாக இம்ப்ரெஷன் கொடுத்து பெண்ட் பண்ணணும். ஸோ அது பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது பால் செயின். அதனால தான் நான் வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிக் சைஸ் பால் செயின் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்மால் சைஸ் பால் செயினை ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இங்கே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி செட்ஸ் ஆஃப் சுகர் பீடை வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு வந்து சுகர் பீட்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு தென் நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சுகர் பீட்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் ஜர்தோசி ஒர்க் கொடுப்போம் இல்லையா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு, அந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் இது வந்து சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம லேயர் 2 லேயராக சுகர் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் செயின் கொடுத்துருந்தனால தான் நான் இந்த இடத்துல சுகர் பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்குமே இந்த சுகர் பீட்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் சுடிதாரெல்லாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா செஸ்ட் பார்ட் இல்லைன்னா பேக் சைடில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் டிசைன் பண்ணுறீங்கன்னா ஆர்ம் சைடில் வந்து இந்த டிசைனை வந்து 2 ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு பிரிஸ்ட்டுக்கு வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் செயினை வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கும் போதே ஒரு ஃபுல் ஸ்லீவே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். Thank you friends, thanks for watching and keep watching.